எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மணத்தக்காளி கீரை கூட்டு தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சட்டி சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு ஊற்றிக்கிங்க. இப்போ எண்ணெய் சூடாகிட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்தாச்சு. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வதக்கிக்கிங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. நல்லா வதங்கட்டும். கூடவே கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிங்க. கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. தக்காளி கரையிற அளவுக்கு வதக்கிக்கிங்க. தக்காளி நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்தாச்சு. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளும் சேர்த்தாச்சு. நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கீரையை சேர்த்துக்கலாம். கீரையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ எல்லா கீரையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கீரை வதங்கிடுச்சு. இப்போ வேக வச்சுருந்த பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிங்க. இது கிண்டி விட்டதுக்கப்புறம் தேங்காய் பால் கொஞ்சம் சேர்க்கணும். தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். மணத்தக்காளி கீரை ரொம்ப நல்லது. அது இந்த வெயில் டைமில் ரொம்ப நல்லது. அடிக்கடி இந்த கீரை சேர்த்திங்க, ரொம்ப நல்லது. இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க. நல்லா கலந்துக்கிங்க. உப்புலாம் போட்டுக்கிங்க. இப்போ உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்புலாம் கரெக்டாக இருக்குது. இப்போ 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மணத்தக்காளி கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.